நல்ல ஹெல்த்தியான அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு பொடி செய்ய போகிறோம். ஏற்கனவே முருங்கைக்கீரை பொடி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சில சேஞ்சஸோட இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை நல்லா அலசி தண்ணி இல்லாமல் தட்டில் 2 நாளைக்கு நிழல்லையே காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சிடாதீங்க, நிழல்லே தான் காய வைக்கணும். 2 நாள்லேயே நல்லா காஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம பொடி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 சின்ன துண்டாக பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரையும் வறுத்துக்கோங்க. இதுக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது. வறுத்த பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனேயே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1/2 கப் கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்கிறேன். இது வெள்ளை உருட்டு உளுந்து சேர்க்குறத விட கருப்பு உளுந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். வறுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் ஒரு 15லேருந்து 18 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவோட அளவை கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். மல்லி விதையை லேசாக வறுத்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி விதை, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா பொடி நல்ல வாசனையாக இருக்கும். இது போல் ஹெல்த்தி ரெசிபீஸ் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம காய வச்சு எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை வறுத்து நல்லா கையால் நசுக்கி பார்த்தா பொடியாகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்தாச்சு. இது கூட நம்ம பூண்டு சேர்த்து அரைக்கணும். பூண்டை தோலோடையே அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பூண்டை முதல்லையே சேர்த்துட வேண்டாம். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை மட்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு தோலோடு இருக்கிற பூண்டையும் சேர்த்து பொடியை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை கிடைக்கும்போது இதை மாதிரி ஹெல்த்தியாக பொடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க நிச்சயமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.